இனிய தமிழமது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு அண்டல் வீட்டுக்காரர். அண்டை வீட்டுக்காரர்களாக இருப்பவர்களாம் ஒவ்வொருவரிடம் நன்றாக பழகி நல்ல நட்புடன் இருக்க வேண்டும். மாறாக எனது அண்டை வீட்டுக்காரர் ஒரு சந்தேக பிராணி. யார் எது பார்த்தாலும் கதவை திறந்தாலும் அவர் வீட்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறோமா என்று அவர் சந்தேகப்படுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் பகைமையே பாராட்டி கொண்டிருப்பார்கள். இவ்வாறு இருந்த ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு தடவை ஊருக்கு செல்கின்ற பொழுது அவர் அண்டை வீட்டுக்காரிடம் ஆகிய என்னிடம் வந்து, நான் ஊருக்கு போய் வருகிறேன், கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கிறேன் என்று சொல்லவில்லை. எங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அவர் மீது ஒரு நல்ல எண்ணம் இல்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு பக்கத்து வீட்டிலே சத்தமாக பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. எங்களுக்கெல்லாம் தயக்கம். இப்படி அதிக அளவிலே சத்தம் போட்டு பாட்டு கேட்டிருந்தால் நமக்கெல்லாம் அது கஷ்டமாக இருக்காதா என்றெல்லாம் எண்ணி அவர்கிட்ட போய் சொல்லலாமா என்று யோசித்தோம். ஆனால் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வாரோ என்று தெரியவில்லை. மறுநாள் காலையிலே பார்த்தால் வீடு திறந்து கிடந்தது. எல்லோரும் வந்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு வெளியூர் சென்றிருந்தது. அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது. அவருக்கு தகவல் கொடுத்து வீட்டிலே வந்து பார்த்தோமே, ஆனால் அந்த வீட்டிலே அவர்கள் அந்த திருடர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வந்து பட்டர் ஜாம் எல்லாத்தையும் வைத்து அவர்கள் மெதுவாக சாப்பிட்டு விட்டு அதை நல்ல முறையில் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருந்த இடத்திலே பாட்டும் வைத்து கேட்டுக்கொண்டு போயிருக்கிறார்கள். இதெல்லாம் அண்டை வீட்டுக்காரர் எங்களுக்கு தெரியாது. சந்தேகம் வரவில்லை. காரணம், அவர் ஊருக்கு போகும்போது நாங்கள் ஊருக்கு போகிறோம் என்று அவர் சொல்லிவிட்டு செல்லவில்லை. எனவே தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் பின்னால் எங்களிடம் வந்து கதறினார். வீட்டில் இருந்த தங்கம் 20 பவுன் காணவில்லை, பணம் 10,000 ரூபாய் காணவில்லை, நிறைய அங்கிருந்த சாமான்கள்லாம் காணவில்லை என்று வருத்தப்பட்டார். நாங்கள் அவரிடம் சொன்னோம், நீங்கள் போவது சொல்லிட்டு போயிருந்தால் நாங்கள் கவனமாக இருந்திருப்போமே என்று சொன்னேன். இருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் அண்டை வீட்டுக்காரிடம் நல்ல நட்புறவில் இருக்க வேண்டும், அவரிடம் போகும்போது சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றெல்லாம் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரிடம் சகோதரரிடம் நீங்கள் பாவித்து அவரிடம் அன்பு பாராட்டுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்பதை சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.